குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? Yes, எஸ் சார். yes, ma'am. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 6 ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ் வந்து பார்க்க போறோம். லெக்சர் நம்பர் 6 தானே? ஸோ லெக்சர் நம்பர் 7. ஸோ லெக்சர் நம்பர் 7 ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம 7 லெக்சர்ஸ்ல பார்த்தது வரைக்கும் எவ்வளவு வரைக்கும் முடிச்சிருக்கோம்? நம்ம ஃபர்டிலைசேஷன் வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ ஒரு பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் லோவர் பிளான்ட்ல வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அப்புறமா வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், கிளமிடோமோனாசியோ, ஸ்பைரோகைராடியோ. அப்புறமா வந்து ஹையர் பிளான்ட்ல பார்த்தோம். ஹையர் பிளான்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளவரிங் பிளான்ட்ல பார்த்தோம். ஸோ ஆஞ்சியோஸ்போம்ஸ்ல பார்த்தோம். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து ரெடி பண்ணோம். இன்னொன்று வந்து மேல் கேமிட்டோஃபைட் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா மேல் கேமிட்டோஃபைட்டை ஃபீமேல் கேமிட்டோஃபைட் கிட்ட வந்து கொண்டு போன பாலினேஷன். அதுக்கப்புறமா மேல் கேமிட்டோஃபைட் வந்து அதோடைய மேல் போலன் டியூப் வந்து ஜெர்மினேட் பண்ணி மேல் கேமீட்டை ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்குள்ள வந்து போட்டுச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்து பார்த்தோம். ஸோ வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் பார்த்தோம். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷனுடைய அந்த டபுள் ஃபர்டிலைசேஷன்ல சிங்கேமி பார்த்தோம், ட்ரிபிள் ஃபியூஷன் பார்த்தோம். ஸோ அதுல அந்த சிங்கேமில நம்மளுக்கு எம்பிரியோ கிடைச்சிச்சு. ட்ரிபிள் ஃபியூஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். ஸோ இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் வந்து டிவைட் ஆகி மைட்டாசிஸ் பண்ணி வந்து எண்டோஸ்பெர்மா மாறிடுச்சு. ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் உடைய டைப்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே. இப்போ வந்து நம்ம கரண்டா வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் வந்து பார்த்துட்டு போஸ்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எண்டோஸ்பெர்ம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம சீடு ஃப்ரூட் வந்து பார்த்து வந்து முடிக்கணும். ஓகே. ஸோ சீடு ஃப்ரூட். ஸோ சீடு வந்து ஆக்சுவலி வந்து இருக்கறதுலே வந்து பேசிக்கா என்னதுன்னா ஒவியூல் ஓவரி ரெண்டு இருக்கு. ஸோ ஒவியூல் இருக்கு, ஓவரி இருக்கு. இதுல ஒவியூல் வந்து மெச்சூர் ஆனா சீடா மாறும். ஒவியூர் மெச்சூர் ஆகும் போது ஒரு கெமிக்கல் மாதிரி ஒண்ணு அனுப்பும், ஒரு சிக்னல் மாதிரி வந்து அனுப்பும். யாருக்கு? ஓவரிக்கு வந்து அனுப்பும். அந்த ஓவரியும் வந்து இப்போ இந்த ஓவரிக்கு அந்த சிக்னல் கிடைச்ச உடனே ஒவியூல் கிட்ட இருந்து இதுவும் வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிச்சு ரைப் ஆக ஆரம்பிச்சு ஃப்ரூட்டா மாறும். ஓகே. ஸோ ஒவியூல் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா எம்பிரியோக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்து அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா சீடா மாறும். அதுவே வந்து ஒரு சிக்னல் அனுப்பி ஓவரிக்கு அதையும் வந்து ஃப்ரூட்டா மாற்றும். ஓகே. ஸோ இது வந்து ரெண்டு வேலையும் பார்த்துக்குது. ஸோ அதை வந்து அதையும் ரைப் பண்ணிக்குது. அப்புறமா வந்து அதுக்கு பக்கத்துல அது கூட இருக்கிற அந்த ஓவரியும் வந்து அதை மெச்சூர் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ சீட்ல இருக்கிற என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் ஒரு சீட்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ சீடுக்கு வந்து ப்ரொடெக்ஷனான லேயர் இருக்கிற அந்த சீடு கோட் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ சீட் இஸ் நத்திங் பட் ரைப்பன்டு ஓவியூல் இல்ல மெச்சூர்டு ஓவியூல். ஸோ மூணு நேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து சீடு இருக்கு. சீடோடைய சீடு வந்து மூணா டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து சீடோடைய ப்ரொடெக்டிவ் லேயர் சீடு கோட். அப்புறமா வந்து சீடு கோட் வந்து எதுக்கு இருக்கு? யாரு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா எம்பிரியோ, உள்ள இருக்கிற எம்பிரியோ. ஓகே. இப்போ இந்த எம்பிரியோக்கு நியூட்ரிஷன் ஃபுட் யாரு கொடுக்குறாங்கன்னா எண்டோஸ்பெர்ம். ஓகே. எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ்ல ஆக்சுவலி சீட்ஸ் ரெண்டு கைண்ட் இருக்கு. ஒன்னு எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ், இன்னொன்னு வந்து நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ். ஓகே. சோ எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் வந்து ஆல்புமினஸ் சீட்ஸ் கூட அப்படி சொல்லுவாங்க. சோ யாருக்கிட்ட எல்லாம் எண்டோஸ்பெர்ம் இருக்கோ அவங்க எண்டோஸ்பெர்மிக் சீட், யாருக்கிட்ட எல்லாம் எண்டோஸ்பெர்ம் இல்லையோ அவங்க வந்து நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ். ஓகே. சோ இது இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஓகே. சோ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், இல்லைன்னா இல்லாம கூட இருக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல். எண்டோஸ்பெர்மிக் சீடானா அது எண்டோஸ்பெர்ம் இருக்கும், எண்டோஸ்பெர்மிக் சீடு இல்லைன்னா எண்டோஸ்பெர்ம் இருக்காது. சரிங்களா? சிம்பிள். சொன்னா சீட்ல அவுட்டர் ப்ரொடெக்டிவ் லேயர் சீடு கோட். சீடு கோட் ஏன் இருக்கு, யாரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற அந்த எம்பிரியோ. இந்த எம்பிரியோக்கு யார் நியூட்ரிஷன் தராங்கன்னா எண்டோஸ்பெர்ம். சீடு கோட்ல பாத்தீங்கன்னா அவுட்டர் அப்புறமா இன்னர் ரெண்டு கோட் இருக்கு.
அவுட்டர் டெஸ்டா இன்னர் டெக்மெண்ட். டெஸ்டா டெக்மென் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோட் இருக்கு, ரெண்டு சீடு கோட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ சீடு கோட் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. சீடு கோட்ல அதுலயும் வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு வெளியில இன்னொன்னு வந்து உள்ள. ஸோ அவுட்டர் டெஸ்டா இன்னர் டெக்மென். ஓகேங்களா? இப்போ ஓகே, சீடு கோட் உடைய கான்செப்ட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன இருக்கு, சீடு கோட்டுக்குள்ள என்ன இருக்கு, எம்பிரியோ இருக்கு. இந்த எம்பிரியோல வந்து எம்பிரியோனல் ஆக்சிஸ் ஒன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து காட்டிலேடன் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். சன்னா இருக்குல்ல, அதுலதான் வந்து ரொம்ப அழகா வந்து தெரியும். எம்பிரியோனல் ஆக்சிஸ் அப்புறமா வந்து காட்டிலேடன் எல்லாம் ரொம்ப கிளியராவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த சுண்டல் அதெல்லாம் விற்பாங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டா? இப்படி இருக்கும் அது. இது சோ வந்து இதுதான் வந்து அந்த சன்னா மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இங்க ஒரு சின்ன ஹோல் இப்படிதான் இருக்கும் அது. இப்போ வந்து இதை நான் வந்து ஈஸியா வந்து 2 லேயரா கட் பண்ண முடியும். இது வந்து அப்படியே பிரிக்கிறேன். ஓகே, அது இப்படி இருக்கும் ஆக்சுவலி. சோ இப்படி வந்து இப்படி இருக்கும். ஒரு 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 கட்டு மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு கட்டு மாதிரி இருக்கும், சின்ன கட்டு மாதிரி இருக்கும். இப்ப அந்த கட்டு அப்படியே நான் வந்து பிரிச்சா இப்படி வந்துரும். அப்படின்னா இப்படி வரும். ரெண்டா வந்துரும். அப்படியே நான் பிரிச்சா அப்படியே ரெண்டு பீஸா வந்து ரெண்டு பார்ட்டா வந்துரும். சோ இந்த ரெண்டு பார்ட்டா வந்திருக்குல்ல, அதுதான் வந்து காட்டிலேடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க ஒரு நடுவுல வந்து ஒரு ஆக்சிஸ் இருக்கும். நடுவுல இப்படி ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு, அப்புறமா வந்து பாட்டம்ல. இது பேரு பிளிமியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிமியூல். இது வந்து ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சனா, அதாவது ஒரு அந்த டை கார்டிலேடன் சீடு நான் எடுத்து அதை வந்து நான் பிரிச்சா என்ன இருக்கும்னா, மேல மேல வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கும், கீழே ஒரு ஆக்சஸ் இருக்கும். மேல இருக்கிறது பேரு பிளிமியூல, கீழே இருக்கிறது பேர் ரேடிக்கல். அப்புறமா இந்த ரெண்டு பீஸ் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதுவும் இதுவும், இது ரெண்டுமே வந்து காட்டிலிடன் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 கூட இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். ஓகே, இந்த காட்லிடன் ரெண்டு தான். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு காட்லிடன் வச்சு வரைஞ்சிருக்கேன். அது 1 கூட இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். இப்போ ஒன்னே ஒண்ணு இருந்தா அந்த டைப் ஆஃப் சீடை வந்து மோனோ காட்லிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு. மோனோ மீன்ஸ் சிங்கிள். சோ மோனோ காட்லிடன். அது வந்து ரெண்டா வருதுன்னா, ரெண்டு இருக்குன்னா, ரெண்டு காட்லிடன் இருக்குன்னா, அதை வந்து டை காட்லிடன் சொல்லுவாங்க. DI அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே என்னதுல இட் மீன்ஸ் டூ. ஓகே, சோ மோனோ காட்லிடன், டை காட்லிடன். நெக்ஸ்ட் வந்து இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ் பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். எம்பிரியோனல் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா மேல வந்து பிளிமியூல் இருக்கும், கீழே ரேடிக்கல் இருக்கும். ஓகே, இந்த இந்த இது வந்து சீடா தான் இருக்கு. கரெக்டா, சீடா தான் இருக்கு. இது வந்து நம்ம மண்ணுல போட்டு புதைச்சு அதுல தண்ணி போட்டு அது ஃபர்டிலைஸ் ஆகி அது க்ரோ ஆகி அது ஜெர்மினேட் பண்ணி வளரணும். கரெக்டா? இப்போ இந்த ஆக்சிஸ் தான் வந்து இது வந்து கைடு பண்ற மாதிரி. மேல இருக்கிற அந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, அத பிளிமியூல்னு சொல்லுவாங்க. அந்த பிளிமியூல் தான் வந்து அப்படியே மொத்த ஷூட் சிஸ்டமா வந்து ஜெர்மினேட் ஆகும், க்ரோ ஆகும் ஃபியூச்சர்ல. ரேடிக்கல் வந்து மொத்த ரூட் சிஸ்டமா க்ரோ ஆகும். ஷூட் சிஸ்டம்னா வந்து ஸ்டெம் வரும், அதுல லீஃப் வரும், அதுல ஃப்ரூட், அதுல எல்லாமே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ரேடிக்கல் வந்து ரூட். சோ நிறைய டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த பிளிமியூலுக்கு ரேடிக்கலுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்து பண்ணிப்பாங்க. பிளிமியூல் ரூட் சிஸ்டமா இல்ல ஷூட் சிஸ்டமா வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ நான் ஒரே ஒரு ட்ரிக் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா அவங்க சொல்றது. சோ ஆர் ஃபார் ரேடிக்கல், ஆர் ஃபார் ரூட். ரேடிக்கலுக்கு ஆர் இருக்கா, சோ அது வந்து ரூட்டோடைய ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வந்து ரூட்டுக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பிளேவியும் ஷூட்டக்கா மாறிடும். ஓகே, சோ இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பியூல் ரேடிக்கல்.
ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்கெட்ச் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாமே வந்து டீட்டெயில்டா பார்க்கணும். ஜஸ்ட் அவுட்டர் ஸ்கெட்ச் மாதிரி. ஸோ சீடு கோட் இருக்கு. இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். இது யாரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா எம்ப்ரியோ. அப்புறமா எம்ப்ரியோக்கு யார் நியூட்ரிஷன் கொடுப்பாங்கன்னா எண்டோஸ்போம். சீடு கோட்ல ரெண்டு இருக்கு, வெளியில உள்ள. ஸோ டெஸ்டா டெக்மெண்ட். எம்ப்ரியோ வந்து இதுல எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், காட்லேடன் இருக்கு. காட்லேடன் எல்லாம் ஃபுட் ஸ்டார்ச் எல்லாமே ஸ்டோர்ட் ஆயிருக்கு. எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்ல வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு பிளிமியூல், இன்னொரு ரேடிக்கல். பிளிமியூல் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஷூட் சிஸ்டமா மாறும். ரேடிக்கல் ஆர் ஃபார் ரூட் சிஸ்டம், அது வந்து ரூட் சிஸ்டமா வந்து ஜெர்மினேட் ஆகும், குரோ ஆகும் ஃபியூச்சர்ல. ஓகே, இப்போ நம்ம ஒரு சீடோடைய ஏன் சீடு தேவை, என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீடு இல்லைன்னா சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சீட் அப்படி கூட இருக்கு. இது சீட்ல என்ன இருக்கு, எம்ப்ரியோ இருக்கு. கரெக்டா, எம்ப்ரியோ இது வந்து ஒரு புது பிளான்டா க்ரோ ஆகும். சீடை வந்து நம்ம மண்ணுல வந்து புதைக்கும் போது அதுக்கு வந்து தண்ணி எல்லாம் இது போடும் போது என்ன ஆகும், அந்த எம்ப்ரியோ பார்ட் ஒரு புது பிளான்டாவே க்ரோ ஆகும். ஓகே, ஸோ சீடு ஏன் தேவை, ஸ்பீஷீஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து ஃப்ரூட் மட்டும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் கொடுக்காத, ஜஸ்ட் ஒரு இமேஜினரியா அவங்க சொல்றேன்னா, ஸோ ஃப்ரூட் மட்டும் கொடுக்குது, உள்ள சீடே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரூட்டே வராது. கரெக்ட் தானே, அந்த சீடு வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அந்த சிக்னல் கிடைச்சு ஓவரி கிட்ட போய் அந்த ஓவரி ஃப்ரூட்டா மாறும். இல்ல ஓவரியில வந்து நேச்சுரலா ஒரு பிளான்ட்ல வந்து ஜஸ்ட் ஃப்ரூட் வருது வச்சுக்கோங்க, சீடே இல்லைன்னா நம்ம வந்து ஜென்ரேஷனை வந்து கண்டினியூவே பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கும். சீடு இருக்கிறதுனாலதான் வந்து அந்த ஃப்ரூட்டுக்குள்ள சீடு இருக்கும். அந்த சீடை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு புது பிளான்ட்டா க்ரோ பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா இந்த மொத்த உலகமே வந்து அழிஞ்சு போயிடும், பிளான்ட்டே க்ரோவே ஆகாது சீடே இல்லைன்னா. ஓகே, சோ இது சீடுக்குள்ள இருக்கிற அந்த எம்ப்ரியோ இருக்குல்ல, அந்த எம்ப்ரியோனாலதான் வந்து ஒரு புது பிளான்ட்டே க்ரோ ஆகுது. சோ ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகணும்னா யாரு வேணும், எம்ப்ரியோ வேணும். இந்த எம்ப்ரியோ இதுல இருந்து வந்து சீடு, அப்படின்னா அல்டிமேட்லி சீடு வேணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the seed coat protects the embryo against dehydration and mechanical damage. சோ சீட்ல இருக்கிற அந்த சீடு கோட் வந்து எம்ப்ரியோ வந்து ஏன் வந்து எம்ப்ரியோக்கு மேல, சோ எம்ப்ரியோ இம்பார்ட்டன்ட். இந்த எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யார் இம்பார்ட்டன்ட்னா சீடு கோட். சீடு கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா, சோ இந்த சீடு கோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சீடு கோட் என்ன பண்ணுனா வந்து டீஹைட்ரேஷன்ல இருந்தும், தண்ணி கிடைக்காத போது டீஹைட்ரேஷன்ல இருந்தோம், ஏதாவது அதுக்கு டேமேஜ், ப்ரொடெக்ஷனால என்னது, அதாவது டேமேஜ் வர்றதை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதா சீடு கோட். நெக்ஸ்ட் பாருங்க, சீட்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அண்ட் தஸ் ஹெல்ப் இன் டிஸ்பர்சல். சொல்றாங்க சீடு வந்து ஒரே இடத்துல எல்லாம் சில கண்டிஷன்லாம் இல்ல. சீடு வந்து இந்த இடத்துலதான் வைக்கணும், இங்கதான் க்ரோ ஆகும் அது அப்படிலாம் இல்ல. சீடை நம்ம ஸ்டோர் பண்ணி, நீங்க நிறைய பேக்கெட்ஸ் எல்லாம் விற்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதுல வந்து பம்கின் சீட், இந்த சீட், அந்த சீட், ஆக்சுவலி சாப்பிடறது இல்ல, எடிபிள் இல்ல, க்ரோ ஆகுறது. சோ க்ரோ ஆகிற சீட் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, சோ அந்த சீட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ல வச்சிருப்பாங்க. யாருக்கு அது விருப்பமா இருக்கோ அதை வாங்கி அவங்க வந்து அதை ஒரு பிளான்ட்டா வந்து க்ரோ பண்ணும். சீடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே, சோ வந்து புது புது பிளான்ட் வந்து க்ரோ பண்ணும். நான் சொன்னேன்ல, ஒரு சீடுல காட்லிடன் பாட்டை பார்த்தோம். அந்த காட்லிடன் ரெண்டு இருந்தா அதை டைகாட் சீட் சொல்லுவாங்க. அதுவே ஒன்னே ஒண்ணு இருந்தா அது வந்து மோனோகாட் சீட் சொல்லுவாங்க. ஓகே, சோ டைகாட் அண்ட் மோனோகாட் சீட். டைகாட் சீட்னா என்னது, டைகாட்னா ரெண்டு காட்லிடன், மோனோகாட்னா ஒரே ஒரு காட்லிடன். ஓகே, அதை மட்டும் நல்லா கிளியரா வச்சுக்கோ. சோ டைகாட் சீட் ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிராம். கிராம். சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட். ஃபர்ஸ்ட் நம்ம சீடுல ரெண்டு டைப் இருக்கு, டைகாட், மோனோகாட். இந்த டைகாட் மோனோகாட் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட். டைகாட் சீடோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கிராம். ஓகே, அப்புறமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட், இதோட எக்ஸாம்பிள் மெய்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட், மெய்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது கொடுத்துருக்காங்க. ஸோ டைகாட் சீடு
ஓகே, ஒண்ணுன்னா பாக்கலாம். இந்த சீடு வந்து ஒரு பாடுக்குள்ள இருக்கும். ஒரு கவரிங்குள்ள ஒரு கவரிங் இருக்கும். அது பேர் தான் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பட்டாணி எல்லாம் பாத்திருப்பீங்களா? அதை அப்படி நம்ம பிச்சு ஆக்சுவலி நம்ம அப்படியே நம்மளுக்கு வருது, அந்த பீஸ் எல்லாம் அப்படியே வருது. நம்ம வந்து அதுல பிச்சு அதுல இருந்து எடுப்போம். கரெக்டா? அதான் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு பாட் ஒரு கவரிங்ல தான் வந்து இந்த டைகாட் சீடு வந்து வரும்னு சொல்றாங்க. சோ டைகாட்டோடைய சீடு வந்து எதுல இருக்கும்? ஒரு பாடுக்குள்ள இருக்கும். ஓகே, பாடுனா ஒரு கவர் கவர் மாதிரி. நீங்க அந்த பட்டாணி எல்லாம் பாத்திருப்பீங்க. எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதுக்குள்ள பட்டாணி இருக்கு. ஓகே, இத பிரிச்சு நம்ம அதுல இருந்து அப்படியே கீழே அது விடும். அது உள்ள இருக்கிறது தான் சாப்பிடும். சோ அதுதான் சொல்றாங்க, இதோடைய டைகாட் பிளான்டோடைய சீட் எல்லாம் வந்து ஒரு பாடுக்குள்ள இருக்கும் அப்படின்னு. அப்புறமா நான் சொன்னல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அது பேரு ஹைலம் சொல்லுவாங்க. இந்த ஹைலம் வந்து இதுல இருக்கும், அட்டாச்மெண்ட் பாயிண்ட் அது. ஓகே, சோ இந்த ஹைலம் இருக்கும் இதுல, இட் இஸ் பிரசன்ட். சோ சொன்னல. So the point of attachment of the seed to stalk is called hilum. சோ இந்த சீடு வந்து அதுலயே இருக்கிறதுக்காக, ஆக்சுவலி சீடு வந்து ஆன்டி கிராவிட்டில இருக்கு. கரெக்டா? சோ அது விழுந்துரும். அந்த சீடு வந்து அதுலயே இருக்கிறதுக்காக என்ன ஆகும்னா, அந்த அது கூட அட்டாச் ஆயிருக்கு, அந்த ஃப்ரூட் கூட அந்த ஸ்டாக் கூட அட்டாச் ஆகி இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் பேரு தான் ஹைலம். அந்த பாயிண்ட் இதுல இருக்கு. ஓகே, இதுல இல்ல. மெய்ஸ்ல வந்து மோனோகாட்ல வந்து அது இல்லவே இல்லை. ஓகே, சோ டைகாட் சீடு உடைய எக்ஸாம்பிள் கிராம் கொடுத்திருக்காங்க. மோனோகாட் சீடோடைய எக்ஸாம்பிள் மெய்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டைகாட் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட் இருக்கும். அந்த பாடுக்குள்ளதான் சீடு இருக்கும். ஓகே, மோனோகாட் சீட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீடு கோட் வந்து ஃப்ரூட்டோடைய கோட்டோடைய சீடு வால் வந்து ஃப்ரூட் வால் கூட வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். சீடுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் வால் இருக்கும், ஃப்ரூட்டுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் வால் இருக்கும். அதை பெரிகார்ப்னு சொல்லுவாங்க. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பெரிகார்ப் பெரிகார்ப் வந்து மூணா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். எண்டோகார்ப், மீசோகார்ப், எக்டோகார்ப், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது ஃப்ரூட் வால். எப்பி பெரிகார்ப்னா ஜஸ்ட் நீங்க அந்த லெக்சர்லாம் ஞாபகம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சோ இப்போ எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லி தரணும். ஓகே, சோ பெரிகார்ப்னா ஒண்ணும் இல்ல, ஃப்ரூட் வால். அப்புறமா சீடு கோட், இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிருக்கும். யார் எதுல? மோனோகாட்ல. ஓகே, அதை ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணவே முடியாது. ஃப்ரூட்டோடைய வாலும் அப்புறமா அந்த சீடோடைய ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ரெண்டுமே நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹைலம். ஹைலம் வந்து டைகாட் சீட்ல இருக்கும். ஹைலம்னா ஒண்ணும் இல்ல, ஒரு அட்டாச்மெண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் டைகாட் சீட்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ பைல் இருக்குல்ல, மைக்ரோ பைலார் எண்ட், அது கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது ஹைலம்க்கு கீழே தான் இருக்கும். ஓகே, மைக்ரோ பைலார் எண்ட் வந்து எங்க இருக்கும்? ஹைலம்க்கு கீழே இருக்கும். இங்க டெஸ்டா டெக்மென்ட்னு ரெண்டு சீட் கோட் இருக்கு டைகாட் சீட்ல. இங்க அப்படிலாம் இல்ல, சீட் கோட் அப்படிலாம் இல்ல. ஒரே ஒரு அவுட்டர் புரோட்டீன் லேயர் மட்டும் இருக்கும். அது அலிரான் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகே, அவுட்டர் வெளியில எதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைதான். கரெக்ட் தானே? நம்ம டைகாட்ல வந்து கரெக்டா சீடு கோட் இருக்கு. அந்த சீட் கோட்லயே அவுட்டர் கோட் இன்னர் கோட் ரெண்டு இருக்கு, டெஸ்டா டெக்மென்ட். ஆனா வந்து மோனோகாட்ல பாருங்க, அந்த சீடு கோட் வந்து பெரிகார்ப் ஃப்ரூட்டோடைய வால் வந்து நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கு. அதை பிரிக்கவே முடியல. அதனால வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த எம்ப்ரியோக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு சொல்லி வெளியில ஒரு புரோட்டீன் லேயர் இருக்கும். அந்த புரோட்டீன் லேயர் பேர் அலிரான் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ லாஸ்டா எம்ப்ரியோ ஒரே ஒரு காட்லிடன் இருக்கும். ஓகே, யாருக்கு? மோனோகாட்க்கு. டைகாட்க்கு வந்து ரெண்டு காட்லிடன் இருக்கு. பார்க்கலாமா பாயிண்ட்ஸ் எல்லாமே? சோ இது கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். அப்புறமா வந்து சீடு வந்து நான் ஒரு சின்ன ஸ்டாக் கூட அட்டாச் ஆயிருக்கும் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஸ்டாக் கூட அட்டாச் ஆகிறதுக்காக ஒரு பாயிண்ட் தான் வந்து ஹைலம் சொல்லுவாங்க. அவுட்டர் டெஸ்டா இன்னர் டெக்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சீடு கோட்டு ரெண்டா இருக்கும், ஒன்னு டெஸ்டா இன்னும் டெக்மெண்ட். டெஸ்டா வந்து அவுட்டர் லேயர், உள்ள ஒரு லேயர் இருக்கும், அது வந்து டெக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டா வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். ஓகே, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டெக்மெண்ட் பத்தி கொடுக்கல. இது கீழே ஒரு சின்ன மைக்ரோ பைலார் எண்ட் இருக்கும். ஹைலம்க்கு கீழே மைக்ரோ பைலார் எண்ட் இருக்கும். சோ ரெண்டு காட்லிடன் இருக்கும், ஒரே ஒரு காட்லிடன் இருக்கும்.
பேஸ் இது வந்து ப்ராடரா இருக்கும் கொஞ்சம் பார்க்க ஷேப்ல. ஓகே, சின்ன சின்னதா இருக்காது, கொஞ்சம் ப்ராடரா இருக்கும். டெஸ்டா டெக்மெண்ட் அதெல்லாம் இல்ல. இது வந்து ஃப்ரூட் வால் கூட ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும். அது செப்பரேட்டே பண்ண முடியாது நம்மளால. எம்ப்ரியோ வந்து எண்டோஸ்போம் கூட இருக்கும். ஓகே, எண்டோஸ்போம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ச் புரோட்டீன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, சோ இந்த மொத்த சீடையும் கவர் பண்றதுக்காக ஒரு சின்ன லேயர் இருக்கும். அது பேரு தான் வந்து புரோட்டீன் லேயர். அது பேர் அலிரோன் லேயர் சொல்லுவாங்க. அப்புறமா எம்பிரியோல வந்து ஒரு பெரிய காட்லிடன் தான் இருக்கும். அந்த காட்லிடனுடைய பேர் வந்து ஸ்கியூட்டல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கியூட்டல்லம் அப்படின்னா அது காட்லிடன். ஓகே, அப்புறமா எம்பிரியானல் ஆக்சஸ் வந்து ஸ்கியூட்டல்லம் கூட வந்து. சோ இதுதான் டயக்ராம். ஸோ இதுதான் டயக்ராம். ஸோ நான் சொன்னேன்ல உங்களுக்கு. ஸோ பாருங்க, இதுதான் வந்து ஒரு கிராம் சீடு. கிராம் சீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இந்த கிராம் சீடு இப்படி இங்க இந்த அந்த இது பாருங்க, அந்த டிவைடர் மாதிரி இருக்கு பாருங்க, டிவைட் பண்றது. இப்போ நான் இதை பிரிச்சா இப்படி வரும் எனக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து காட்லிடன். அப்புறமா இங்க ஒரு மேல வந்து பிளிமியூல், கீழே வந்து ரேடிக்கல் இருக்கு. ஓகே, ஸோ பிளிமியூல் ரேடிக்கல், பிளிமியூல் ரேடிக்கல், பிளிமியூல் அப்புறமா ரேடிக்கல். ஓகேங்களா? இது வந்து ஏ வந்து கிராம் சீடோட எக்ஸ்டர்னல் வியூ கொடுத்துருக்காங்க. பி வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல். தென் சி வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ. இதுதான் வந்து எம்ப்ரியோ. ஓகே, எம்ப்ரியோல என்ன இருக்கும்? பிளிமியூல் ரேடிக்கல் காட்லிடன் வந்து இருக்கும். அண்ட் தென் டி வந்து உங்களுக்கு நம்மளுக்கு இங்க வந்து மோனோகாட் ஸ்டார்ட் ஆயிடுது. மோனோகார்டோட எம்ப்ரியோ இது. எம்ப்ரியோக்கு பக்கத்திலே எண்டோஸ்பெர்ம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ரெம்னன்ட் ஆஃப் ஸ்டைல்னு ஒரு இருக்கும். அது உங்களுக்கு லேபிளிங்ல கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்றது. அண்ட் தென் இ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெய்ஸ். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெய்ஸ். இ லேட்ரல் செக்ஷன் ஆஃப் மெய்ஸ். உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து சொன்னல, சீடு கோட்டும் ஃப்ரூட் வாலும் ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, மேல அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும், அதான் அலிரோன் லேயர், ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகே, ஸோ இங்க ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருக்கும். இங்க வந்து எண்டோஸ்பெர்ம் இருக்கும், இது வந்து அந்த காட்லிடன். இது எண்டோஸ்பெர்ம், இது காட்லிடன். இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது யாருன்னா எபிதீலியம். ஸோ எண்டோஸ்பெர்ம், காட்லிடன், இது ரெண்டுத்தையும் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடும்ல. இது ரெண்டுத்தையும் வந்து யாரு பிரிக்கிறாங்கன்னா ஒரு லேயர், நடுவுல ஒரு லேயர் மாதிரி இருக்கு பாருங்க, அது எபிதீலியம். ஸ்கியூட்டலம் கீழே பாருங்க கோலியோப்டைல், பிளிமியூல் இருக்கும். ஸோ கோலியோப்டைல் இது, இது வந்து பிளிமியூல். இது டோட்டலா சேர்ந்து வந்து ஷூட் சிஸ்டமா மாறும் ஃபியூச்சர்ல. இது ரேடிக்கல், அப்புறமா கோலியோரைசா. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆர் ஃபார் ரேடிக்கல், இங்கேயும் ஆர் இருக்கு பாருங்க கோலியோரைசால. பிளிமியூல்ல பி இருக்கு, கோலியோப்டைல்ல பி இருக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் வந்து பார்க்கலாம். 1 minute. ஸோ ஃப்ரூட் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரூட்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஓவரி வந்து ரைப் ஆயிடுச்சு. ஓகே, மெச்சூர்டு ஓவரி தான் வந்து, ஓவரி வந்து மெச்சூர் ஆனா அது வந்து ஃப்ரூட்டா மாறும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரூட்டோடைய டிஃப்ரெண்ட் பார்ட் வந்து எடிபிள். டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து எடிபிளா இருக்கும். ஓகே, சில இந்த லீஃப் கூட சிலதுல வந்து அந்த கோட் ஃப்ரூட் வால் கூட எடிபிளா இருக்கும். சிலதுல நம்ம தோல் சாப்பிடும், சிலதுல தோல் சாப்பிட மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பார்க்கலாம், எந்த ஃப்ரூட்ல எந்த பார்ட் வந்து எடிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரூட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம், இம்பார்ட்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரூட் எதுக்காக இருக்குன்னா சீடை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஃப்ரூட் எதுக்காக வளர்ந்துருக்கு, அதோட சீடை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் ஓவரி ஒபியூல ப்ரொடெக்ட் பண்ணுது, அதே மாதிரி ஃப்ரூட் சீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் ஏதாவது ஒரு அனிமல் வருதுன்னா அந்த அனிமல் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு
அந்த சீடை வந்து என்ன பண்ணும், வேற ஏதாவது இடத்துல வந்து அதை வந்து அது ஸ்பிட் பண்ணிடும். சோ என்ன ஆகுது, சீடு டிஸ்பர்ஸ் ஆகுது. இல்லைன்னா வந்து அது சாப்பிடும் போதே வந்து இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா அதோடைய சீடு எல்லாம் வந்து அது அது மேலேயே ஒட்டிக்கும். ஓகே, சோ அது வந்து வேற இடத்துக்கு போகும்போது அந்த சீட் எல்லாம் கொட்டி அங்க ஒரு நியூ பிளான்டா க்ரோ ஆகும். சோ சீடு டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்காக, சீடு பரவறதுக்காக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் சோ டீகே ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த ஃப்ரூட் வந்து டீகே ஆயிடுச்சுன்னா இதுல சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் ஃப்ரூட்ல. ஓகே, அது அப்படியே வந்து அழுகி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அதோடைய தோல் இருக்கட்டும், இல்லைன்னா அதோடைய ஃபுல் ஃப்ரூட்டும் இருக்கட்டும், அழுகி போகும்போது வந்து இதுல நிறைய நியூட்ரிஷன் எல்லாம் இருக்கும். அது வந்து இந்த சாயிலுக்கு கொடுக்கும். அந்த சாயில் வந்து இட் வில் பேக், இது வந்து யாருக்கு மறுபடியும் கொடுப்பாங்க, சீடுக்கே கொடுக்கும். புரியுதா? சோ சீடு டீகே ஆனதுக்கு அப்புறமா அதுல வந்து சில நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ், நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அது சாயில வந்து கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணும். ஓகே, growthக்காக ஹெல்ப் பண்ணும். அந்த சாயில் வந்து நல்லா மாய்ஸ் ஃபர்டில் நல்லா ஃபர்டிலைஸ்டா இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஓகே, சாயிலுடைய நியூட்ரிஷன் லெவலை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? சோ சாயிலுடைய நியூட்ரிஷன் லெவல் அதிகமாச்சுன்னா சீடுக்கு தான் அது பெனிஃபிட். சோ ஃப்ரூட் வந்து எல்லா பெனிஃபிட்டும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து சீடுக்காக தான் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு நார்மலா என்ன தெரியும், ஃப்ரூட்டுக்குள்ள சீடு இருக்கும். ஆனா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீட்லெஸ் ஃப்ரூட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தினோ கார்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம்ல, இந்த கிரீன் கலர் கிரேப்ஸ் எல்லாம் உள்ள சீடே இருக்காது. கொட்டை இல்லாத வந்து திராட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பனானால சீடு இருக்காது. அது நம்ம நார்மலா சாப்பிடறதுல சின்ன சின்ன பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கும் பனானாவுடைய சென்டர்ல. அதுவே நம்ம இப்பெல்லாம் பார்த்து சில பனானாவுடைய கைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சீடே இருக்காது. கமர்ஷியலா நம்மளுக்கு காமிக்கிறாங்களா, அதுல எல்லாம் நிறைய இருக்கு. இதுல கிரேப், இதுல 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுடைய புக்ல, கிரேப், பனானா. ஓகே, இதுல எல்லாம் சீடு நேச்சுரலா வந்து க்ரோ ஆகுறதுல இல்ல சீடு இருக்கும். சில இது பண்ணி என்ன ஆகும்னா அது சீடு இல்லாம க்ரோ பண்ண வைக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா? சோ பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்னா என்னதுன்னா, பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்னா சீட்லெஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இதுல என்ன ஆகும்னா ஓவரி வந்து ஃப்ரூட்டா டெவலப் ஆகும். அது நம்மளுக்கு தெரியும், ஓவரி தானே ஃப்ரூட்டா டெவலப் ஆகும் ஃபர்டிலைசேஷன் இல்லாம. So ovary develops into fruit without fertilization. மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகாம, ஜைகோட் ஃபார்ம் ஆகாம, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகாம ஆகும். சீடு பாட்டே இல்ல, ஒன்லி ஃப்ரூட் தான். ஓகே, சோ ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். சீடு இருந்தா தானே அதுல ஃபர்டிலைசேஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, சீடே இல்ல அப்புறம் ஃபர்டிலைசேஷனே இல்ல. சோ ஓவரி டெவலப்ஸ் இன்டு அ ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இதோட எக்ஸாம்பிள் பனானா, சீட்லெஸ் கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து என்னது, பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ல சீடு இருக்காது. கமர்ஷியலா வந்து இது விற்பாங்க. நிறைய பேர் கமர்ஷியலா இதுதான் வாங்குறாங்களே. சோ நிறைய நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா நம்மளுடைய பீப்புளுக்கு வந்து தெரியும் என்னதுன்னா, கொட்டை இல்லாதது வந்து அது வந்து ஏதோ ஆர்டிபிஷியலா செஞ்சிருக்காங்க, இந்த கெமிக்கல்ஸ் இருக்கும், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கும்னு சொல்லி வாங்க மாட்டாங்க நிறைய பேர். சில பேர் இருக்காங்க கமர்ஷியலா அதுதான் வேணும் அதான் சாப்பிடுவாங்க. கொட்டை இல்லாம, அது கொட்டை வந்து ஒரு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வாங்குவாங்க. சோ கமர்ஷியலா ரெடி பண்ணதான் இந்த பார்த்தினோ கார்பிக். ஓகே, சீடு இருக்காது. அப்புறமா வந்து இதுல நிறைய நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய பிளான்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம் போடுவாங்க க்ரோ ஆகிறதுக்காக. ஆக்சுவலி வந்து நார்மலா ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா சீடு ஃபார்ம் ஆகுது. அந்த சீடு தான் ட்ரிகர் பண்ணும் யார, ஓவரிய வந்து க்ரோ பண்றதுக்காக ஃப்ரூட்டா. அந்த சீடே இல்ல ட்ரிகர் பண்ணுது. அதனால வந்து நம்ம வந்து அதுல பிளான்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம் போடும். ஆக்சின், ஜிப்ரிலின், சைட்டோகைனின், எத்தனின், இதெல்லாம் வந்து நம்ம போட்டு அதை நம்ம ஆர்டிபிஷியலா க்ரோ பண்ண. ஓகே, சோ வந்து நம்ம ஒன்னொன்னா படிக்கலாம். சிக்னிபிகன்ஸ் ஃப்ரூட். So fruit is defined as என்னது, ripened ovary. ஓவரி மெச்சூர்னா அது ஃப்ரூட்டா மாறும். டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து எடிபிளா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ரூட். சோ இப்போ ஃப்ரூட்டோடைய வந்து சிக்னிபிகன்ஸ் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ், ஏன் ஃப்ரூட் தேவை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஃப்ரூட் என்ன பண்ணுதுன்னா சீடை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேசிக் அதுல வந்து நமக்கு தெரியும், பார்க்கும் போதே தெரியுது.
இந்த சீடை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃப்ரூட்டே வளர்ந்து இருக்குன்னு. இப்போ இந்த ஃப்ரூட் வந்து டீகே ஆயிடுச்சுன்னா அதுல சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சாயிலுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும். சாயில என்ஹான்ஸ் பண்ணும், என்ரிச் பண்ணும் நியூட்ரிஷன். அந்த சாயில் வந்து அப்படியே அந்த சீடுக்கும் வந்து அப்படி கொடுக்கும். Okay? அப்புறமா சீடை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காக நான் ஸ்டோரி சொன்னல, அந்த மாதிரி வந்து நடக்கும். The unripe fruit has different taste but no smell. No smell. கரெக்ட் தானே? ஒரு ஃப்ரூட் வந்து ரைப் ஆகலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைப் ஆகணும் பனானா, பனானா வந்து ரைப்பே ஆகாத பனானா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். சாப்பிடவே முடியாது உங்களால. ஓகேங்களா? அன்ரைப், அந்த ஃப்ரூட்லயும் அன்ரைப் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், ஸ்மெல்லே இருக்காது. அதுவே அந்த சேம் ஃப்ரூட் வந்து ரைப் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, அதெல்லாம் ரொம்ப வந்து குட் டேஸ்ட் வந்துடும் அதுக்கு. அப்புறம் குட் ஸ்மெல் இருக்கும். ஸோ மேங்கோ பனானா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பனானா வந்து அன்ரைப்பா இருக்கும்போது சாப்பிடவே முடியாது. மேங்கோ கூட வந்து அவ்வளவா வந்து விரும்பி சாப்பிட மாட்டோம். ஓகே, அது நல்லா ரைப் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல டேஸ்ட், ஒரு நல்ல ஸ்மெல்லு, ஒரு நல்ல அரோமா அது வந்து இருக்கும். அதனால வந்து அந்த ஃப்ரூட் வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம். The following changes takes place during the ripening of fruit. ஸோ ஒரு ஃப்ரூட் ரைப் ஆகுதுன்னு சொல்றோம். இதுல என்ன அப்படி மாறுது? அது எதுக்கு இந்த மாதிரி மாறும் போது இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான், கேக்குறான். ஸோ ஃப்ரூட் வந்து அன்ரைப்பா இருக்கும் போது அதுல ஸ்டார்ச்னு ஒண்ணு இருக்கும். நார்மலா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறது ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் வந்து சுகரா மாறும். ஃப்ரூட் வந்து ரைப் ஆகும்போது என்ன ஆகும்? ஸ்டார்ச் சுகரா மாறும். அதனாலதான் இனிப்பா இருக்கும் ஃப்ரூட்ஸ். ஓகே, அப்புறமா வந்து ரைப் ஆகும்போது என்ன ஆகும்னா நிறைய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரைப் ஆகும்போது நிறைய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், கார்பன் உள்ள சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால ரைப் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் கொடுக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கொடுக்குது. கரெக்ட் தானே? இப்ப ஃப்ரூட்ஸ்ல கூட நிறைய ஃபிளேவர்ஸ் தான். நீங்க நிறைய டிசர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கேக் இருக்கட்டும், அதுல ஒரு பர்டிகுலர் ஃபிளேவர் இருக்கும்ல, மேங்கோ ஃபிளேவர், ராஸ்பெரி, ப்ளூபெரி அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நம்மளால வந்து சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம், இல்ல பார்த்த உடனே கூட கண்டுபிடிச்சிடலாம். சோ எல்லோ கலர்ல வந்து அந்த மேங்கோ, பர்பிள்ல இருந்தா அது பிளாக் கரண்ட், இல்லைன்னா வந்து ப்ளூபெரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி கொடுக்குது. யாருன்னா இந்த வேரியஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ரைப் ஆகும் போது ஸ்டார்ச் சுகரா மாறும், நிறைய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து க்ரோ ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எஸ்டர். ஆக்சுவலி எஸ்டர் வந்து ஸ்மெல் அது கொடுக்கும் நினைக்கிறேன். The breakdown of chlorophyll leads to change in color of the skin of fruit. குளோரோஃபில் வந்து கிரீன் கலர்ல இருக்கிற குளோரோஃபில் எல்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, பிரேக் டவுன் ஆகுதுன்னா அந்த கிரீன் கலர் போயிட்டு ரைப்பா இருக்கும் போது, நீங்க மோஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைப்பா இருக்கும் போது கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே, சோ கிரீன் கலர்ல இருக்கும். அந்த குளோரோஃபில் பிரேக் ஆக ஆரம்பிக்கும் ரைப் ஆகும் போது. அன்ரைப்பா இருக்கும் போது கிரீன் கலர்ல இருக்கும் ஃப்ரூட்ஸ். அது வந்து அன்ரைப்பனிங் ஆகும்போது என்ன ஆகும்னா குளோரோஃபில்ல வந்து பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆனா என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் அது ஏத்த மாதிரி பனானால பனானால வந்து கிரீன் கலர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறமா எல்லோவா மாறும். ஓகே, அப்புறமா வந்து மேங்கோலயும் ரா மேங்கோ பாத்திருக்கீங்கல்ல, பச்சையா இருக்கும், அதுக்கப்புறமா அது எல்லோ கலர்ல மாறும், எல்லோ லைட்டா ரெட்டிஷ் அந்த கலர்ல வரும். இந்த மாதிரி நிறைய. Okay? இப்போ நான் பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் பத்தி பார்த்தோம். கரெக்டா? பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ். சோ சம்டைம் என்ன ஆகும்னா ஃபர்டிலைசேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சீடு ஃபார்ம் ஆகாது. ஆனா சில பிளான்ட்ல என்ன ஆகும்னா இந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறிடும். எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் அண்ட் பனானா. ஜஸ்ட் இதெல்லாம் ஞாபகம். ஜஸ்ட் ovary develops into a fruit without fertilization and seeds are not formed. இது மட்டும் எழுதுனா போதும், they will give you the marks. ஓகே, அப்புறமா எக்ஸாம்பிள்ஸ். பயாலஜியோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். கேட்டாலும் கேட்கலனாலும். கேட்டா கேட்கல, சம்டைம்ஸ் வந்து அந்த டெபினேஷன் தெரியும். ஓகே,
எக்ஸ்பிளைன் பார்த்து காப்பி கார்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எழுதிட்டீங்க, எக்ஸாம்பிள் ஞாபகம் வரல அப்படின்னா ஓகே, ஞாபகம் எல்லாம் ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் 90% எழுதிட்டு வாங்க. தெரியலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம்லாம் இல்ல, கண்டிப்பா எழுதிட்டு தான் வரணும். இப்போ அவங்க ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க, டிஃபைன் பார்த்தனோ கார்பி, கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம்பிள் எழுதிட்டு தான் வரணும், இல்லைன்னா அந்த மார்க் குறைச்சிருவாங்க. டெஃபினேஷன் நீங்க எவ்வளவு நல்லா எழுதினாலும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா எழுதினாலும் அவங்க 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகே, அந்த எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் வச்சிருப்பாங்க. 2 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தினோ கார்பியோட டெஃபினேஷனுக்கு 1 மார்க், அதோட எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். ஸோ கண்டிப்பா 1 மார்க் கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மோஸ்டா எழுதணும், இல்ல எழுதிட்டு தான் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, the phenomena of development of fruit from unfertilized ovary is called parthenocarpy. ஸோ அந்த இந்த டேர்ம் பேர் பார்த்தினோகார்பி, அந்த ஃப்ரூட் பேர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும், சீட்லெஸ்ஸா இருக்கும், கமர்ஷியலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கமர்ஷியல் வேல்யூ ஆஃப் பார்த்தினோகார்பிக். The parthenocarpic fruits are seedless and are hence are more valued. சில பேர் வந்து பர்பஸாவே வந்து சாப்பிடும் போது சீடு பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை வந்து பேஸ்ட்ல தான் பண்ணுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சீடு, சில பேருக்கு வந்து அந்த சீடே பிடிக்காது, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவாங்க. ஓகே, அது சீடு எடுத்து போட்டு சாப்பிடறதுல ப்ராப்ளம் இல்ல, ஆனா சில பேர் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சீடு வந்து பர்பஸாவே அவங்க சீடு பிடிக்கவே பிடிக்காது சாப்பிட. ஓகே, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்தினோ கார்பிக். சில பேர் அலர்ஜிக்கா கூட இருக்கலாம், அவங்க எல்லாம் வந்து பார்த்தினோ கார்பிக் இது மோர் வேல்யூ பண்ணுவாங்க சீடு இல்லாததுனால. ஓகே, இதுல சம்டைம்ஸ் சீடு இருக்காது இதுல. ஓகே, இருக்கவே இருக்காது. இதுல வந்து அபார்டிவ் சீட்ஸ் இருக்கும், சீடு மாதிரியே இருக்காது, அது ஆக்சுவலி அபார்டிவ் சீடு இருக்கும். இது வந்து ஒரு புது பிளான்டாலாம் க்ரோ ஆகாது. ஓகே, அபார்டிவ் சீட்ஸ் இருக்கும் இதுல சம்டைம்ஸ். அப்ப அது வந்து பார்க்கவே கண்ணுக்கே தெரியாது நமக்கு. தீஸ் ஃப்ரூட்ஸ் கண்டைன் சஃபிஷியன்ட் growth ஹார்மோன்ஸ். இதுல நிறைய growth ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு. Okay, in text question, which part of the ovule forms the seed coat? So எந்த பார்ட் ஆஃப் தி ஓவியூல் வந்து சீடு கோட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி. எஸ், இதை நம்ம பார்த்தோமா? So which part of the ovule which forms seed coat? இந்த இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கல, இன்டெக்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒவியூல்ல லேயர் இருக்கும், அதுதான் வந்து சீடு கோட்டா மாறும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இது மேபி சொல்லியிருப்பேன் இதை நான் கண்டிப்பா. ஸோ இன்டெகுமெண்ட் லேயர் தான் வந்து சீடு கோட்டா வரும். And then define seed. Seed பத்தி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. It is a ripened ovary. It is a ripened ovule. Okay, which is a result of a fertilization of male and female gamete. Give one example of dicot, monocot. Dicot ஓட example gram பார்த்தோம், monocot ஓட example maize. Okay, ஒரு fruit define பண்ண சொல்றாங்க. Ripened ovary. List the part of mature seed. So mature seed ஓட எல்லா பார்ட்ஸும் எழுத சொல்றாங்க. So seedல என்ன இருக்கு, சீடு கோட் இருக்கு, அப்புறமா எம்பிரியோ எண்டோஸ்போம். சீடு கோட் இன்டெகுமெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து அவுட்டர் டெஸ்டா இன்னர் டெகுமெண்ட் வந்து இருக்கும். அண்ட் தென் எம்பிரியோல வந்து எம்பிரியோனல் ஆக்சஸ் காட்லேடன் இருக்கும், எம்பிரியோனல் ஆக்சஸ் பிரிமியூல் ரேடிக்கல், காட்லேடன் வந்து மோனோ இல்ல டை. எண்டோஸ்போம் வந்து ஆல்புமினஸ் சீட்ல எண்டோஸ்போமிக் சீட்ஸ்ல மட்டும் இருக்கும். Development of an embryo from a cell of embryo sac other than egg is an example of. Development of an embryo from a cell of embryo sac other than the egg. சோ நார்மலா என்ன ஆகும், எம்பிரியோ சாக்குக்குள்ள இருக்கிற
எம்பிரியோ சாக்குள்ள இருக்கிற அந்த எக் அப்பாரட்டஸ் பாட்டம்ல மைக்ரோ பைலார் எண்ட்ல வந்து இருக்கிற அந்த எக் அப்பாரட்டஸ்ல இருக்கிற எக் செல் கூட வந்து ஒரு மேல் கேமீட் ஃபியூஸ் ஆகி என்ன மாறும், ஒரு எம்பிரியோவா மாறும். சில டைம் வந்து எம்பிரியோ சாக் அதர் தேன் எக். ஸோ எக்கு தவிர அது வந்து எம்பிரியோ எக்கு தவிர அது வந்து ஃபியூஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, பாலி எம்பிரியானிக். ஸோ ஒரே ஒரு எம்பிரியோ டெவலப் ஆகணும்னா அது எக் செல்குள்ள வந்து அட்டாச் ஆகி அது மேல் கேமீட் வந்து எக் அப்பாரட்டஸ்குள்ள இருக்கிற அந்த எக்கு கூட வந்து ஃபீமேல் கேமீட் கூட அட்டாச் ஃபர்டிலைஸ் ஆகி ஃபியூஸ் ஆகி அது ஒரு எம்பிரியோ டெவலப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பிரியோ இல்ல, இன்னொரு எம்பிரியோ எனக்கு டெவலப் பாலி எம்பிரியானி வேணும். ஓகே. ஸோ அப்போ நான் ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஒன்னு அட்வென்டிவ், இன்னொன்னு வந்து கிளீவேஜ். அட்வென்டிவ்னா என்னது, எக் செல் கீழே இருக்க அந்த சினர்ஜிட் இல்ல ஆன்டிபோடல் செல்குள்ள வந்து அது வந்து அட்டாச் ஆயிடுச்சுன்னா மேல் கேமீட் அது வந்து அட்வென்டிவ் பாலி எம்பிரியானி ஃபார்ம் பண்ணும். அதுவே வந்து ஜைகோட்டே ரெண்டு பீஸா டிவைட் ஆகுனா அது கிளீவேஜ் எம்பிரியானி சொல்லியிருக்கேன், அதுதான் கேட்டிருக்கான். ஓகே. சோ இதுக்கு என்ன வரும், அட்வென்டிவ் பாலி எம்பிரியானி. Formation of more than one embryo from a single zygote is called polyembryony. Okay. இல்லைன்னா அந்த ஜைகோட் இது கிளீவேஜ் எம்பிரியானி கூட எழுதும். ஓகே. கிளீவேஜ் பாலி எம்பிரியானி எழுதும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் இது வரைக்கும் முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ நான் சீடு ஃப்ரூட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும், அதை முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு சீடு எப்படி ஜெர்மினேட் ஆகுது அண்ட் தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஞ்சியோஸ்போம். சில டைம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த ரோஸோடைய அந்த ஸ்டெம் கட் பண்ணி அந்த இல்லைன்னா வந்து ட்ரம்ஸ்டிக் உடைய அந்த ஸ்டெம் பார்ட் மட்டும் வந்து அந்த சாயில்ல வந்து இப்படி புதைச்சிருவாங்க. அது வந்து ஒரு புது பிளான்டா க்ரோ ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் கட் பண்ணி க்ரோ பண்றாங்கல்ல, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல வந்துடும். அது வந்து நம்ம இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். மேபி 1 லெக்சர் 2 லெக்சர் தேவைப்படும். 2 லெக்சர்ஸ்ல முடிச்சுக்கலாம் இந்த லெசன். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா, கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எஸ், ஹலோ. ஸோ 147 மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே, 4th டே, 7th டே. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி வந்து பயாலஜி எக்ஸாம்ல கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் இருக்கு. ஓகே. த வே ஆஃப் தி ஆஸ்கிங் த கொஸ்டின் இஸ் சேஞ்ச்டு. ஸோ அது வந்து அவங்க டீட்டெயில்டா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.